அதாவது இது இப்பொழுது மிரட்டல் படலத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மிரட்டலுக்கு ஐபி அவர்களுடைய வீட்டிலே நடந்த ரைடை போல தொடர்ந்து எத்தனை இடி ரெய்டுகள் நடந்தாலும் அந்த மிரட்டலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் அஞ்சாது. அமைச்சர் பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். ஆளுநர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறைக்கு பூட்டு போட்டால் பூட்டை அந்த டயத்தில் சாவி அவங்க வெளியில் இந்த இடத்துக்கு ரைடு வரப்போகிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு அந்த அறையினுடைய சாவி அவருடைய துணைவியார் இடத்துலையோ வேறு யார் இடத்துலையோ இருக்கும். அதுக்கு பூட்டு போட்டிருப்பாங்க. அழைத்து துறக்க சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டு சீலை வச்சுட்டு துறக்க சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் உடைக்கணும்? என்ன எங்கே இவங்க தான் பாதுகாப்புக்கு இருக்காங்கல்ல. அதாவது இது இப்பொழுது மிரட்டல் படலத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மிரட்டலுக்கு ஐபி அவர்களுடைய வீட்டிலே நடந்த ரைடை போல தொடர்ந்து எத்தனை இடி ரெய்டுகள் நடந்தாலும் அந்த மிரட்டலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் அஞ்சாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்கள் தேர்தல் பணிகளை சிறப்பாக துவக்கிவிட்டோம் என்பது இன்றைக்கு இந்தியா அறிந்திருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை மிகச் சிறப்பாக அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். களப்பணிகளே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்தாலும் முடியாது. அந்த அளவுக்கு உறுப்பினர்களையே வாக்காளர்களையே உறுப்பினர்களாக சேர்த்து இன்றைக்கு தேர்தல் பணியை சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி இருக்கிறது. அதிமுக முதலமைச்சர் மீது ஈடி ரைடு வரும்போது அவங்க வீட்டு வாசல்ல தொண்டர்கள் உட்கார்ந்து தர்ணா பண்றதை நம்ம விமர்சனம் செஞ்சோம். அதே மாதிரி இப்போ நேற்று ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு நடக்கும்போது தொண்டர்கள் போராட்டம் பண்றாங்க. ஈடி ஆஃபீஸில் உள்ள அளவு பண்ணாமல் அவங்க திருப்பிலாம் போயிருக்கக்கூடிய தகவல்லாம் வருது. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறாங்க? அதாவது சட்டமன்ற விடுதி அதுக்கு போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு சட்டமன்றத்தினுடைய செயலாளருடைய அனுமதி வேணும். அனுமதி இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அறையை போய் உடைப்பதற்கு ஈடிக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும். இப்படி அனுமதி பெறாமல் செல்லுகின்ற அவர்கள் அத்துமீறுகின்ற பொழுது அதை கண்டிக்கின்ற உரிமை திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு உண்டு. திருமாவளவன் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாரு, திமுக செஞ்ச பாவங்களையும் அவர் சேர்த்து சுமக்கிறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. ஏன் அதை பற்றியே சொல்லி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.